ஒரு காடு. அந்த காட்டுல ஒருத்தன் நடக்கிறான். நாம தான் வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இல்ல, பாதை தெரியுது, பாதை தெரியல, காடு புதுசு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு புத்து தெரியுது. ஐயோ, பாம்பு புத்து. மெதுவா கடந்துட்டான். இவன் பாம்பை புத்த தான் பார்த்தான். பாம்பு இவனை அப்படி பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூட நடந்து வருது. வேற வழி கிடையாது, கூடவே வருது பாம்பு. ஒதுங்கி 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 நடக்கிறான். அதுவும் கூட 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 வருது. ஒரு கல் தாண்டறதுக்கு இவன் போறான். கரெக்டா குதிகால கொத்திருச்சு. கொத்திட்டு போயிடுச்சு அது. இப்ப நாம எல்லாரும் தான் அந்த வழிபோக்கன். நம்ம காலில் தான் பாம்பு கொத்தி இருக்கு. நான் பாம்புன்னு சொன்னது பாம்பை இல்லை. அது நம்மளை பெத்ததா இருக்கலாம், நமக்கு பிறந்ததா இருக்கலாம், நம்ம கட்டிக்கிட்டதா இருக்கலாம், நமக்கு வாச்சதா இருக்கலாம், நமக்கு வந்ததா இருக்கலாம், நம்ம வேலை செய்யறவங்க இடத்துல இருக்கிறதா இருக்கலாம், தொழில பொறியாளர்களா இருக்கலாம், பார்ட்னர் யார் வேணாலும் இருக்கலாம். பாம்பினால் கொத்துப்பட்டு விட்டோம். துரோகம் நடந்து விட்டது. துரோகத்தினால் கொத்துப்பட்ட அந்த இளைஞன் செய்ய வேண்டியது என்ன? பாம்பை தேடி போய் பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ கூட வந்தா நான் சம்மதித்தேனே. நீ எதற்கு என்னை கொத்தினாய்? நியாயம் சொல் அப்படின்னு உடனே அது நீயா படமா? உடனே அது திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கொத்தியது பாம்பு என்றால் பாம்பிடம் நீங்கள் எந்த நீதியையும் பெற முடியாது, எந்த பதிலும் கிடைக்காது. ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. பாம்பை தேடி போகாமல் விஷம் ஏறி கொண்டிருக்கிறதா? விஷத்திற்கு முறிவுக்கான மருந்தை தேடி கண்டுபிடியுங்கள். அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். யாரையும் நம்பாதே, நம்பாமலும் இருக்காதே, பட்டும் படாமலும் இரு. அவர்கள் உன் உடன் நடப்பவர்களில் தானே தவிர உன்னிடமிருந்து அவர்கள் வரவில்லை என்பதனை புரிந்து கொள் என்கின்ற சொல், ஓஷோவின் சொல் என்னை நெறிப்படுத்துகிறது. நான் பிறண்டு பிறண்டு மனதிலே அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில வார்த்தைகள் தெய்வ அருளாக வந்து அப்படி கொட்டும் முன்னால் அந்த வார்த்தைகள் என்னை வழிபடுத்தும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லுகின்ற பொழுது நான் 5 புலன்களையும் அடக்குகிறேன், அதை மேயாமல் பார்த்துக் கொள்கிறேன். அப்பொழுதுதான் என்னால் நீட்சியான புகழுடைய வாழ்க்கை வாழ முடியும் என்று ஐயன் எனக்கு சொல்லித் தருகிறான்.